வணக்கம். இந்த தீபாவளிக்கு என்ன ஸ்வீட் செய்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கா? மண்டையை போட்டு பிச்சுட்டு இருக்கிறீங்களா? அப்போ இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக வாயில் போட்டவுடனே கரையிற மாதிரி ஈஸியாக தேங்காய் ஹல்வா வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தேங்காய் ஹல்வா செய்கிறதுக்கு 1 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 20 முந்திரி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாத தனியாக ஒரு 1.5 டம்ளர் பால் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவையும் அந்த ஓடெல்லாம் இல்லாத நல்லா வெள்ளை வெள்ளைன்னு திருவி எடுத்துக்கோங்க. அது கூடவே முந்திரியும் போட்டு ஃபஸ்ட்டு தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்லா நான்ஸ்டிக் பேன் மாதிரி அடியில் ஒட்டாத மாதிரி ஹெவி பாட்டம் பேனாக எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு 10 முந்திரியை நான் அந்த மாதிரி உடைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே நெய்லேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காவும் முந்திரியும், அந்த பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும் இந்த தேங்காய் முந்திரி போடுறதுனால. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பபுள் வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா 1/2 லிட்டர் பால், நல்லா காய்ச்சின பால், அந்த பாலையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அது நல்லா சுண்ட காஞ்சி அது பாதியாக குறையும். பாதியாக குறைஞ்சி அதுக்கும் கொஞ்சம் கீழே வரும்போது அதில் ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சுகர் இன்னும் வேணும்னா பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னா 1/2 கப் கரெக்டாக இருக்கும், எக்ஸாக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா சுகரெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் அதுக்கு வாசத்துக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு நம்ம பார்க்கணுன்னா, இந்த மாதிரி நீங்கள் கரண்டி வச்சுட்டு பிரிச்சிங்கன்னா அது 2ஆக பிரியணும். அந்த மாதிரி பிரிஞ்சதுனா தான் அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் பிரியல. இப்போ மறுபடியும் நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது இப்போ நம்மளுக்கு பார்த்திங்களா 2ஆக பிரியுது. இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போடும்போதும் அடியில் நல்லா லைட்டாக பபுளாக தெரியும். அந்த டைமில் ஆஃப் பண்ணி விற்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த ஒரு பவுலில் ஊற்றுறீங்களோ அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா தடவி விட்டுடுங்க. தடவி விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த தேங்காய் ஹல்வாவை போட்டுட்டு மேலே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு டோட்டலாக ஒரு 100லேருந்து 150 கிராம் நெய் தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் போட்டுட்டு அது அப்படியே ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு ஆற விட்டுடுங்க. டச் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்துகிட்டு இந்த மாதிரி கத்தியில் ஓரத்தை எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான தேங்காய் ஹல்வா வந்துடும். அவ்வளோ சாஃப்டாக வாயில் போட்டவுடனே கரையிற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்தளவு நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பால் மட்டும் பாதியாக குறையும் போது தெறிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் தமிழ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.